உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளோடு அறிவன் தேயம் வலையொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இன்றைக்கு சொல் என்ற பொருள் பற்றிய சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியது, எக்காலத்தில் வளர்ச்சி அடைந்தது, அதன் வழியில் பல்வேறு கால அளவுகளிலே படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் புது புது கருத்துக்களை உள்ளடக்கி இந்த மொழியின் வளர்ச்சிக்கு உதவின என்பதையெல்லாம் நாம் பின்னோக்கி பார்க்கும்போது வியப்பும் மலைப்பும் தோன்றுவது தவிர்க்க முடியாதாக இருக்கின்றது. தொடக்க காலத்திலே தமிழ் மொழி ஓர் எழுத்தை கொண்ட ஒரு சொல்லாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்படி பல ஓர் எழுத்து ஒரு சொற்கள் தமிழிலே இன்றைக்கும் கூட நாம வழக்கிலே இருப்பதை பார்க்கிறோம். மொழியின் வளர்ச்சி காலத்துல பலர் கூறுவதைப் போல பறவைகளின் ஒலிகள், விலங்குகள் எழுப்புகின்ற இரைச்சல்கள், அலைகடல் தருகின்ற ஆர்ப்பரிப்பு ஒலிகள், வீசும் காற்றின் மூலம் மரங்கள் தோற்றுவிக்கும் ஒலிகள், இடி, இப்படி பல்வேறு இயற்கையினுடைய ஒலிகளைத்தான் தமிழர்கள் உள்வாங்கிக் கொண்டு மொழியை படைத்தார்கள் என்ற கருத்தை சிலர் முன்வைக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த காலம் முதல் இந்த காலம் வரையில பறவைகளின் ஒலியும் இயற்கை தருகின்ற ஓசைகளும் அப்படியே மாறாமல் இருந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். பறவைகளினுடைய ஒலி அவற்றிற்குள்ளே பேசிக்கொள்ளுகின்ற ஒரு மொழி என்று இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அந்த பறவைகளின் மொழியில எந்த வகையான முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளும் பல்லாயிரம் ஆண்டுகளும் பறவைகள் தாங்கள் எழுப்பிய ஒலிகளையே திரும்ப திரும்ப எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மொழி என்பது ஒலி மட்டுமன்று, ஒலியோடு சேர்ந்து பொருளும் அதற்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையினுடைய ஒலிகளை எல்லாம் கேட்டறிந்த தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டு கால பட்டறிவின் பயனாகவும் அறிவியல் சிந்தனையின்படியும் ஆழ்ந்த நுட்பமான பொருளை தருகின்ற சொற்களை படைத்தார்கள். தொடக்க கால தமிழ் சொற்கள் மிகவும் ஓரிரு எழுத்துக்களை கொண்ட சிறிய சொற்களாகத்தான் இருந்தன.
காலப்போக்கில் அவை விரிந்து 3-4 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக மாறி பின்னர் கூட்டு சொற்களாக மாறி சொற்களினுடைய நீளம் நீண்டது. இப்படி சொற்கள் காலந்தோறும் மாற்றம் பெற்று புது புது சொற்களை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது என்பதை ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் தமிழ் மொழியில் முதலில் வேர்ச்சொற்கள் தான் அறியப்படுகின்றன. அந்த வேர்ச்சொற்கள் தான் விரிவடைந்து சொற்களாக மாறின என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒரு மரத்திற்கு அல்லது ஒரு தாவரத்திற்கு வேர் என்பது மண்ணுக்கு அடியில் இருப்பதனால அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதை போல தமிழ் சொற்களுக்கும் இருக்கின்ற வேர்கள் கருத்திற்கும் கண்ணிற்கும் எளிதாக புலப்படுவதில்லை. அவற்றை நாம் ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். ஒவ்வொரு சொல்லும் இந்த வேர்ச்சொற்களின் கூடல்களினால் புணர்ச்சியினால் உருவானவை என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். 2 வேர்கள் இணையும் போது ஒரு புதிய சொல் பிறக்கிறது. இப்படி பல்லாயிரம் சொற்களை வேர்கள் விரிந்த வேர்கள் மேலும் விரிந்து பறந்து ஆயிரக்கணக்கான சொற்களை உருவாக்கி இருக்கின்றன என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த வேர்களில் இருந்து விரிந்த சொற்கள் எல்லாம் தமிழை பொறுத்தவரையில பொருள் கொண்டவையாக இருந்தன என்று தொல்காப்பியர் சொல்றார். ஆகவே தமிழை பொறுத்தவரையில ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் பொருள் உண்டு. பொருள் இல்லாத சொற்கள் தமிழில் இல்லை என்பது தொல்காப்பியர் கூறுகின்ற செய்தியின் மூலம் நமக்கு வெளிப்படுகின்றது. உலக மொழிகளை எடுத்துக்கொண்டால் தமிழில் உள்ள சொற்களுக்கு மட்டும்தான் பொருள் இருப்பதை நாம பார்க்கிறோம். பிற மொழிகளிலே பயன்படுத்தப்படுகின்ற சொற்களுக்கெல்லாம் பொருள் ஒன்றுமில்லை. அவை ஒலிகளாகத்தான் இருக்கின்றன. அந்த ஒலிகளையே அவர்கள் பொருள் உடைய சொற்களாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே சொல்லுக்கும் பொருளுக்கும் எந்த தொடர்பும் உலக மொழிகளிலே இல்லை. தமிழில் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளும் அதன் உள்ளே அடங்கி இருப்பதை நாம பார்க்கிறோம். அக்காலத்திலே ஆயிரக்கணக்கான சொற்கள் பயன்பாட்டில் இருந்த நிலையில காலப்போக்கிலே பல சொற்களுக்கான பொருளை தமிழர்களே அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த பல சொற்கள் வழக்கிழந்து போயின. அவ்வாறு வழக்கிழந்த நிலையிலும் கூட புதிய புதிய சொற்களை தமிழர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த பழைய சொற்கள் எல்லாம் மறக்கப்பட்டன. தொல்காப்பியத்திலே காணப்படுகின்ற பல சொற்கள் சங்க இலக்கியங்களிலே இல்லை. சங்க இலக்கியங்களிலே காணப்படும் பல சொற்கள் இடைக்கால இலக்கியங்களில் இல்லை. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பல சொற்கள் புதிய சொற்களாக இருக்கின்றன. இடைக்காலத்திலே பவணந்தி முனிவர் என்பவர் தொல்காப்பியத்தை போல அவர் ஒரு இலக்கண நூலை எழுதினார். தொல்காப்பியர் எல்லா தமிழ் சொற்களுக்கும் பொருள் உண்டு என்று
கூறிய நிலையில பவணந்தியார் என்ன சொல்கிறார்? பொருளில்லாத சொற்களும் தமிழில் உண்டு என்ற ஒரு புதிய செய்தியை அவர் எடுத்து வைக்கிறார். அந்த பொருள் இல்லாத சொற்களுக்கு சொற்கள் எப்படி தமிழில் வந்தன என்பதற்கான விளக்கங்களை அவர் தரவில்லை. இந்த பொருளில்லாத சொற்கள் பற்றிய விளக்கமும் சிந்தனை திறனும் பவணந்தி முனிவருக்கு இல்லாத காரணத்தினால்தான் அந்த பொருள் இல்லாத சொற்களை இடுகுறி பெயர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இடுகுறி பெயர் என்பது குறிப்பிட்ட ஒரு சொல்லுக்கான பொருளை விளக்க முடியாத ஒரு சொல். இவ்வாறு இடுகுறி சொல், இடுகுறி பெயர் என்ற அளவிலே காணப்படுகின்ற சொற்கள் எவையும் தமிழில் இல்லை என்பது தொல்காப்பியருடைய குறிப்பு. இன்றைக்கும் கூட தமிழர்களாகிய நாம் பேசுகின்ற மொழியில மரபு அடிப்படையிலும் பயிற்சி அடிப்படையிலும் வழக்காறுகளுடைய அடிப்படையிலும் நாம பல சொற்களை பயன்படுத்துகிறோம். குழந்தைகள் கூட சிறு வயதில் இருந்த இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இந்த சொற்களுக்கான பொருள் என்னவென்று நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. அதை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆர்வமும் தமிழர்களுக்கு இல்லை. இப்ப சொல் என்ற அந்த சொல்லு எப்படி உருவாயிற்று என்று பார்க்கின்ற பொழுது அது சொல் என்ற வேரிலிருந்து உருவாகிறது. சொல் என்பதற்கு ஒளிர்தல் என்று பொருள். இந்த சொல் என்ற சொல்லுதான் சொல் என்று நீளுது. இப்ப சொல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒளிர்தல் என்று பொருள். ஆகவே எழுத்துக்களை எல்லாம் கூட்டி ஒரு சொல்லாக இதை உருமாற்றும் போது அது ஒளி பெறுகின்றது, அது சிறப்பு பெறுகின்றது, உயர்வை பெறுகிறது என்பது ஒரு கருத்து. இந்த சொல் என்பது ஒளிர்தல் என்ற அடிப்படையில தான் இதே சொல்லை ஆங்கிலத்திலே அவர்கள் சூரியனை குறித்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆங்கிலத்திலே சொல், SOL, சொல் என்றால் சூரியன். இந்த சூரியன் ஒளியை தருவது போல தமிழ் சொல்லான சொல்லும் மிகுந்த ஒளியை தருகிறது, கவனத்தை ஈர்க்கிறது, உயர்ந்து நிற்கிறது என்று பொருள். அந்த காலத்திலே தமிழினுடைய சொற்கள் மிக குறுகிய அளவில் இருந்து நாளாவட்டத்திலே அது விரிவடைந்ததை போல உலகின் பிற மொழிகளிலே இருக்கின்ற சொற்கள் எல்லாம் ஒன்று அவை பிற மொழிகளிலிருந்து கடன் பெற்ற சொற்கள் அல்லது இடுகுறி பெயர்களாக உருவான சொற்கள் என்ற அளவில் தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. தமிழை தவிர உலகின் எந்த மொழியிலும் அந்த மொழியில் உள்ள சொற்களுக்கான வேர்கள் இதுவரை அறியப்படவில்லை. எதிர்காலத்திலும் அறியப்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அதாவது ஒரு மொழியினுடைய சொற்களுக்கான வேர் அந்த மொழியிலேயே அறியப்படும் என்று சொன்னால் அதுதான் உலகின் முதல் மொழி, செம்மொழி என்ற தகுதியை பெறும். இவ்வாறான தகுதி உலக மொழிகளிலே தமிழை தவிர வேற எந்த மொழிக்கும் இல்லை.
சமஸ்கிருத மொழியினுடைய வேர்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே தமிழ் வேர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அதை போல எபிரேயம், சுமேரியம், எகிப்தியம், கிரேக்கம், லத்தீன் போன்ற பல மொழிகளிலே காணப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான சொற்களுடைய வேர்கள் தமிழிலே இருப்பதை பார்க்கிறோம். அதனால தான் உலகத்தில் உள்ள பன்மொழி பேசுகின்றவர்கள் கூட தங்களுடைய மொழிதான் உலகின் முதல் மொழி, உயர்ந்த மொழி, சிறந்த மொழி என்று கூறுவதற்கு தயங்குகிறார்கள். அப்படி எங்கள் மொழியே உலகின் முதல் மொழி என்று கூறுவதற்கு எவருக்கும் அந்த ஆற்றலும் தைரியமும் இல்லை என்பதை நாம கண்கூடாக பார்க்கிறோம். பலரை ஏமாற்றுகின்ற வகையில சில மொழிகளை அவர்கள் முதல் மொழி, இந்த முதல் மொழியின் மூலம் பல மொழிகள் கிடைத்தன என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், சமஸ்கிருத மொழி வரலாற்றினுடைய அடிப்படையிலே நோக்கும்போது பழைய இந்திய மொழிகளில காலத்தால் மிகவும் பிற்பட்ட மொழி அந்த சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருத மொழியை இந்திய மொழிகள் உட்பட குறிப்பாக தமிழும் சேர்த்து தமிழுக்குமான தாய்மொழி சமஸ்கிருதம் என்றவாறு அவர்கள் பேசிக்கொண்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, எந்த வகையில் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பிறந்தது என்பதை இதுவரையில எந்த சமஸ்கிருத மொழி ஆய்வாளரும் மெய்ப்பித்து அதை உறுதிப்படுத்தவில்லை. இப்படியே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அடுத்து, எபிரேய மொழிதான் உலகின் முதல் மொழி, இறைவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த எபிரேய மொழியைத்தான் என்று அந்த எபிரேய மொழி பேசுகின்ற மக்கள் இன்றும் கூட கூறி வருகிறார்கள். இந்த எபிரேய மொழியினுடைய தோற்ற காலம் எது? அந்த எபிரேய மொழி பேசியவர்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு என்ன? எந்த காலம் தொடக்கம் அவர்கள் எபிரேய மொழியை பேசி வந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஒன்றை கூட அவர்கள் வைக்க முன் வருவதில்லை. அவர்களுக்குள்ள ஒரே பிடிவாதமான போக்கு என்னவென்றால், அவர்களுடைய சமயம் கூறுகிறது என்ற ஒன்றை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை பிறர் மீது திணிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். உண்மையிலே எபிரேய மொழி என்பது கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளுக்கு ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மொழி என்பதை நம்முடைய மொழி வரலாற்று ஆய்வுகள் தெளிவாக புலப்படுத்துகின்றன. சுமேரிய மொழி எபிரேய மொழிக்கும் முற்பட்ட மொழி, காலத்தால் முந்தியது என்ற ஒரு உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆகவே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலம் தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு கருத்தை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் உலகின் முதல் மொழி எபிரேய மொழி என்று கூறி வருகிறார்கள். இதை சில அந்த சமயப்பற்றுள்ளவர்களும் கிறித்துவ சமயத்தில் பற்று உள்ளவர்களும் இதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு வருகிறார்கள். இப்போ உலக மொழிகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது ஏறக்குறைய ஒரு 3 மொழிகளில் இருந்துதான் உலக மொழிகள் பிறந்தன என்ற ஆய்வை 16ஆம் நூற்றாண்டில் சில
மொழி ஆய்வு அறிஞர்கள் முன்வைத்தார்கள். இந்த மொழி குடும்பத்திலிருந்து தான் உலக மொழிகள் தோன்றின என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதுதான் முதல்ல மொழிகளை பற்றிய ஆய்வு. அந்த 3 மொழி குடும்பங்கள், குறிப்பாக செமிட்டிக் மொழி குடும்பம், ஹாமெட்டிக் மொழி குடும்பம், இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பம் என்று அவர்கள் அதை பிரித்தார்கள். இந்த 3 மொழி குடும்பங்கள் தான் இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் பிறப்பிடமாக உள்ளது என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள். சரி, இந்த 3 மொழி குடும்பத்திற்கும் மூலமொழி ஒன்று இருந்தது என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த மூல மொழியில் இருந்துதான் இந்த 3 மொழி குடும்பங்களும் கிடைத்தன என்பதை அவர்கள் வரையறுத்தார்கள். சரி, இந்த 3 மொழி குடும்பங்களும் எந்த மூல மொழியில் இருந்து கிடைத்தன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை என்று சொல்வதை விட அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே தெரியாத அளவிலும் கூட இந்த 3 மொழி குடும்பங்களும் ஒரு மூல மொழியில் இருந்துதான் கிடைத்தன என்ற செய்தியை மட்டும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையில அந்த 3 மொழி குடும்பங்கள் வாயிலாக பிறந்த 18-20 மொழிகளையும் நாம ஆய்வு செய்து பார்த்து வரலாற்றிலே பல ஆயிரம் ஆண்டுகள் வழக்கில் இருந்த மொழிகள், வழக்கிழந்து போன மொழிகள், இன்றைக்கு வழக்கில் உள்ள மொழிகள், இவற்றை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த 3 மொழி குடும்பங்களின் மூலமொழி தமிழ் மொழியாக இருப்பதை நாம ஆய்வுகள் வழியே நாம மெய்ப்பித்திருக்கிறோம். இந்த மறுக்க முடியாத ஆய்வை எந்த மொழியியலாரும் பார்த்து அதை படித்து இது தவறான ஆய்வு என்று கூற இதுவரையில யாரும் முன்வரவில்லை. இந்த ஆய்வுகள் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்தான் உலகின் முதல் மொழி, உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது என்ற கருத்தை நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். தேவநேய பாவாணர் கூட தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அவர் காலத்திலே அவருக்கு கிடைத்த தரவுகளினுடைய அடிப்படையில அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு நடைபெறுகின்ற ஆய்வு செய்யப்படுகின்ற அந்த மொழிகளினுடைய கூறுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்ற உண்மை இன்றைக்கு வெளிப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஓரெழுத்து ஒரு சொல், வேர்ச்சொற்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட சொற்கள், சொற்கள் விரிவடைந்து கூட்டுச் சொற்களானது. இந்த கூட்டுச் சொற்கள் எல்லாம் இணைந்து இலக்கியங்களை படைக்கின்ற ஒரு வளர்ச்சியை பெற்றது. இந்த இலக்கியங்கள் மூலம் தமிழர்களுடைய வாழ்வியல், அறிவியல், கணக்கியல், வானியல், தாவரவியல், நிலவியல் போன்ற பல்வேறு
உலகத்தினுடைய இயற்கை பண்புகளை வெளிப்படுத்துகின்ற அறிவு பெட்டகமாக சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக மொழிகளிலே படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் ஏறக்குறைய வரலாற்று காலத்திற்கு பிறகுதான் பெரும்பகுதியான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல சுமேரிய இலக்கியம் மட்டும் சற்று வரலாற்று காலத்திற்கு முற்பட்டது. சுமேரிய மொழிக்கும் தாய்மொழியான தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல் வளமும் மொழி வளமும் இலக்கிய வளமும் பெற்று பல புலவர்களால் வடிவமைக்கப்பட்டு உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான வாழ்க்கைக்குரிய இயல்புகளை எடுத்து கூறுகின்ற இலக்கியங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலக மொழிகளில் உள்ள இலக்கியங்களை பொறுத்தவரையில அவை கற்பனை கதைகளும் தொன்ம கதைகளும் மனித ஆற்றலுக்கு விந்திய செயல்களை நடத்தியவர்களும் அப்படி ஒரு நிகழ்வு உலகில் நடைபெற்றது என்பதை உறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையிலும் தொன்ம கதைகளாக இலக்கியங்களை படைத்தார்கள். ஆனால் தமிழர்கள் அவ்வாறான தொன்ம கதைகளை எல்லாம் ஏற்காமல், தொன்ம கதைகள் எல்லாம் தமிழர்களிடையும் இருந்தன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தொன்ம கதைகளை அவர்கள் இலக்கியங்களிலே புகுத்தவில்லை, படைக்கவில்லை. ஏனென்றால் அது அறிவுக்கு பொருந்தாதவை, அறிவியலுக்கு பொருந்தாதவை என்று நினைத்து சங்க இலக்கியங்களை அவர் படைத்தார்கள். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களையும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது உலகநேய மாந்தன், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நம்முடைய உறவுகள், நகரிய நாட்டுப்புற வாழ்க்கைக்கான மக்களுடைய வாழ்க்கைக்கான அடிப்படையான நல்லொழுக்க சிந்தனைகள் இவ்வளவையும் உள்ளடக்கி சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் உலக இலக்கியங்களுக்கும் சங்க இலக்கியங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். இந்த இலக்கியங்களிலே காணப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான சொற்களை எல்லாம் நம்ம தமிழ்ல அதை விரல் விட்டு எண்ண முடியாது. தமிழிலே உள்ள சொற்கள் எத்தனை என்று நாம கணக்கிட்டு பார்க்கும்போது அது ஆம்பல், குவளை, சங்கம், தாமரை என்று தமிழர்கள் எண்ணிலடங்காத எண்களை குறிக்கின்ற சொற்களை அமைத்திருப்பதை போல எண்ணிலடங்காத எண்ண முடியாத பல சொற்களை கொண்டுள்ள மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய சொற்களே தமிழுக்கு வளம் சேர்ப்பவை. தமிழ் சொற்களுடைய பின்னால் இருந்து அதை இயக்குவது தமிழின் வேர்கள். ஆகவே தமிழ் சொற்களின் வேர்கள் உருவான சொற்கள், சொற்கள் உருவான கூட்டு சொற்கள், கூட்டு சொற்களால் ஆன படைப்புகள், வரிகள், அடிகள் இவற்றையெல்லாம் கொண்டு தன்னிகரற்ற ஒரு செம்மொழி தன்மை பெற்று உயர்தனி செம்மொழியாக இன்று அறியப்படுகின்ற உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி என்ற கருத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.